வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் கோவை விஸ்டம் இன்ஸ்டியூட் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இது உங்கள் கனவுகள் மெய்ப்படும் இடம். நான் உங்கள் டாக்டர் கண்ணன். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் யூனிட்டில் பயட் சாவர்ட் லா பார்த்துருப்போம். பயட் சாவர்ட் லாவுடைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்துருப்போம். அப்ளிகேஷன்ஸ் எதில் பார்த்துருப்போம்? ஸ்ட்ரெயிட் லாங் கண்டக்டர் பார்த்துருப்போம், சென்டர் ஆஃப் சர்க்குலர் லூப் பார்த்துருப்போம், ஆக்சிஸ் பாயிண்ட் அட் தி சர்க்குலர் லூப் அப்படின்னு பார்த்து வரிசையாக படிச்சுட்டே வந்திருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, அதோட கண்டினியூவேஷன் நத்திங் பட் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. இந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல தட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு லா படிச்சிருந்திருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று காஸ் லா, இன்னொன்று கூலும்ஸ் லா. காஸ் லா, இன்னொன்று கூலும்ஸ் லா அப்படின்னு படிச்சிருப்போம். இது எங்கே படிச்சிருப்போம்? ரெண்டுமே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படிச்சிருப்போம். இப்போ நம்ம அங்கே படிக்கிறப்ப என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஜஸ்ட் ரீகால் பண்ணி பாருங்கள். இந்த காஸ் லா இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கூலும்ஸ் லா அப்படின்னு படிச்சிருப்போம். காஸ் லா இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கூலும்ஸ் லா அப்படின்னு படிச்சிருந்திருப்போம். ஸோ அதே மாதிரி இங்கே ஆம்பியர் சர்க்யூட் லா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் பயட் சாவர்ட் லா. ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் பயட் சாவர்ட் லா. அப்போ இது எதை பற்றி பேச போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பியர் சர்க்யூட் லாவும் எதை பற்றி பேசுது? மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி தான் பேச போகுது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி பேச போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலாங் தி லைன் எலமெண்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலாங் லைன் எலமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பேச போகுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இன்டெக்ரல் அப்படின்ற ஒரு இன்டெகிரேஷன் ஆர் இன்டெக்ரல் அப்படின்றது படிச்சிருப்போம். வாட் இஸ் இன்டெகிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் பட் சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸில் நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணுவோம், இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஜென்ரலி தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் இன்டெக்ரல். ஒன் இஸ் லைன் இன்டெக்ரல், சர்ஃபேஸ் இன்டெக்ரல், வால்யூம் இன்டெக்ரல் அப்படின்னு படிச்சிருப்போம். அது என்ன சார்? லைன் இன்டெக்ரல், சர்ஃபேஸ் இன்டெக்ரல், வால்யூம் இன்டெக்ரல். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து ஒரு கர்வுக்கு இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு லைன் இன்டெக்ரல். அதே இது ஒரு சர்ஃபேஸுக்கு இன்டெகிரேட் பண்ணோம்னா தட் இஸ் கால்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல். ஒரு வால்யூம்க்கு இன்டெகிரேட் பண்ணால் தட் இஸ் கால்டு வால்யூம் இன்டெக்ரல். இப்போ நம்ம இங்கே ஆம்பியர் சர்க்யூட்டல் லால ஆம்பியர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he has taken the line integral of எது magnetic field and the line element is equal to எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is equal to mu naught times of current flowing through the circuit. What is mu naught? Mu naught is nothing but permeability constant of free space. Permeability constant of free space. அப்போ ஆம்பியரும் என்ன பண்ணியிருக்காரு, பயட் சாவர்ட் மாதிரியே இந்த என்டையர் செட்டப்பை எதில் பிளேஸ் பண்ணியிருக்காரு, வேக்யூம்ல ஆர் ஃப்ரீ ஸ்பேஸில் வச்சதுனால என்ன பண்ணிட்டாரு, இங்கே எஸ் டேக்கன் மியூ நாட். சப்போஸ் இந்த என்டையர் செட்டப் இஸ் பிளேஸ் இன் பர்டிகுலர் மீடியம் ஹூஸ் பெர்மியபிலிட்டி இஸ் மியூ அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் படிச்சிருப்போம். வாட் இஸ் தட்? ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம் டிவைடட் பை பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். அப்போது அந்த டைமில் என்ன பண்ணிடலாம், மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்டு மியூ ஆர். mu naught into mu r cross multiply பண்ணா this gives you permeability of a medium. But ampere circuit எல்லாம் எதுக்கு எடுத்திருக்கோம், for free space. அப்போ என்ன எழுதலாம், mu naught is equal to permeability of free space. Permeability of free space, right? Right. So this is called ampere circuital law. இந்த ampere circuital lawல ampere என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he has applied his concept for two different kinds of wires. That is called, first one is called solenoid. Solenoid அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it has come from the Greek word which is called solen plus iod. Solen plus iod, E-I-O-D-S. What is solen அப்படின்னா, இங்கிலீஷில் it is called pipe அப்படின்னு அர்த்தம். Iods அப்படின்னா காயில். அப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பைப் மேலே ஒரு ஒயர் எடுத்து ஒரு காயில் எடுத்து closely wound in the form of helix பண்ணோம் அப்படின்னா that gives us solenoid. That gives us solenoid. அப்போ அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if this is the conductor, if this is the conductor அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்போம், the coil is wound in the form of helix. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா this forms the solenoid. So this is current I, this is current coming out, this is current flowing into this. அப்போ என்ன இருக்கும், ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு கரண்ட் உள்ளே போகும், இன்னொரு இதில் கரண்ட் வெளியே வரும், ஒரு இதில் கரண்ட் உள்ளே போகும், இன்னொரு இதில் கரண்ட் வெளியே வரும். அப்போது என்னது, கரண்ட் உள்ளேயும் கரண்ட் வெளியேயும் வந்துட்டு போகிறது தான் என்னன்னு சொல்ல போகிறோம், நம்ம டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், இன்வர்ட் அவுட்வர்ட். நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டில் படிச்சிருப்போம், இன்வர்ட்
outward அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், right? So that is called another solenoid. This is the simple arrangement of solenoid அப்படின்னு சொன்னா. என்னன்னு சொன்னா, solen அப்படின்னா பைப்பு, iod அப்படின்னா coil. That is called solenoid. That is called solenoid. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த solenoidல what is its magnetic field? அப்போ magnetic field இதுல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, inside the solenoid the magnetic field is uniform. Inside the solenoid the magnetic field is uniform. அப்போ uniform அப்படின்னா it is nothing but B vector. It is nothing but B vector. அப்போ what about the outside? What about the outside? இப்போ இந்த பக்கம் இங்கே வெளியே எந்த பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் என்ன இருக்கும்? There is no magnetic field. Magnetic field is equal to 0. அப்போ இந்த இடத்துல என்னன்னு சொன்னேன், it is called, I have given it as uniform magnetic field inside the solenoid. Right? Inside the solenoid the magnetic field is uniform. அப்போ இந்த இடத்துலலாம் கரண்ட் இருக்குமே சார், இங்கெல்லாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is formed as a closed loops. It is formed as the closed loops, but it is not uniform. It is not uniform. So நம்ம இதை கிளியரா படிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I am going to take up a cross-sectional view of this solenoid. அது என்ன சார் cross-sectional view of solenoid அப்படின்றது என்ன பண்ண போறோம், ஒரு solenoid எடுத்து அதோட ஏரியா வைஸா நம்ம என்ன பண்ண போறோம், கிராஸ்ல கட் பண்றதா என்னன்னு சொல்றது, cross-sectional view of solenoid. Right? So this is the cross-sectional view of solenoid. அப்போ என்ன பண்ண போறோம் இதை, ஸோ உங்களுக்கு புரியறதுக்கு நான் சிம்பிள் கொஞ்சம் ஈக்குவல் ஸ்பேஸை போட்டு நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸை வந்து கம்மியாக எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ நான் நல்லா பாருங்க, இங்கே டாட் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக, கீழே ஃபுல்லாக கிராஸ் கொடுக்குறேன். அப்போ என்ன டாட் கிராஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், கிராஸ் இன்டு த பேப்பர், டாட் அவுட்வர்ட் ஃப்ரம் த பேப்பர். அப்போ இங்கே என்ன சார் இன்வர்ட் அவுட்வர்ட் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to give the direction for the flow of current. So this is nothing but the coil. This is nothing but coil. So dot indicates outward, cross indicates inward, right? அப்போ என்ன சொன்னோம், இதுல inside the solenoid, the magnetic field is uniform. So here I am taking it as point P அப்படின்னு எடுத்துக்கலாம், ரைட்டா? பாயிண்ட் P எந்த பாயிண்ட் எடுத்தீங்கனாலும் என்ன இருக்கும், magnetic field is uniform. ஸோ இன்னொரு பாயிண்ட் நான் என்ன எடுக்கிறேன், வெளியே எடுக்கிறேன், இட் இஸ் அட் Q. இந்த solenoid-உடைய லென்த் என்னன்னு எடுத்துக்கிறேன், I am taking it as L. This solenoid is length is L, I am taking it as L அப்படின்றது எனது n number of L. அப்போ n into L. அப்போ நமக்கு இங்கே என்ன தேவை, magnetic field for this entire solenoid தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக we used to go with a small rectangular loop. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்குலர் லூப் இப்படி எடுக்கிறேன், ஒரு ரெக்டாங்குலர் லூப் இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ லூப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் A, B, C, D and ends with A. ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் த லூப், திஸ் ஃபார்ம்ஸ் த லூப். இப்போ நமக்கு என்ன தேவை, லைன் இன்டெக்ரல் ஆஃப் BDL, லைன் இன்டெக்ரல் ஆஃப் BDL. அப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ரெக்டாங்குலர் லூப்புக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சு I am going to integrate it for the entire length, for entire number of turns, right தானா, number of turns. அப்போ நான் என்ன எழுதுறேன், இதை integral of BDL, integral of BDL is equal to, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு சைடுக்கும் நம்ம we can write the equation, that is integral of A to B. For first this segment it is B into DL. அடுத்து என்ன இருக்கு, next one is BC. So integral of B into DL. So what is it, it is from B to C. Again from C to D it is B vector into DL vector plus integral of D to A B vector into again DL vector. ரைட் தானா? எஸ். இப்போ பாருங்க, இதை நான் என்ன சொல்லிட்டேன், இது எல்லாமே வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த லைன் எலமெண்ட் DL எப்படி இருக்கு, போத் ஆர் பேரலல், போத் ஆர் பேரலல். எதில், ஃபர்ஸ்ட் A to B. ஸோ ஐ கேன் ரைட் இட் ஆஸ் B into what is that, integral of DL, that is BDL cos angle between this B and line segment is 0, right? So it is integral of B DL cos 0 plus, அடுத்து பாருங்க, for this segment BC with B, that is magnetic field கூட பார்த்தீங்கன்னா it is 90 degree. அப்போ what is that, cos 90 is equal to 0. So it is 0 plus third என்ன இருக்கு,
CD branch locates outside the solenoid, so there is no flow of current. So for that also the magnetic field is 0. Then from D to A, again as like BC, it is also perpendicular, so that is also 0. Therefore, so we can mark it as B into DL, integral of DL. அப்போ இன்டகிரேட் பண்ணா என்ன வந்து நமக்கு B into L. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் ஃபார் த சிங்கிள் செக்மெண்ட். திஸ் இஸ் ஃபார் தி சிங்கிள் செக்மெண்ட். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை ஐம் கோயிங் டு மல்டிப்ளை இட் ஃபார் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அப்போ என்ன வந்துடுவீங்க, ஸோ கரண்ட் த்ரூ entire solenoid or for full length அப்படின்னு சில ஆத்தர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ என்ன எழுதலாம், NIL. அப்போ this is nothing but second equation. So according to Ampere circuital law நம்ம என்ன எழுதலாம், BL is equal to mu naught NIL. So L gets cancelled. Therefore the magnetic field through the given solenoid is mu naught Ni. So what is this small n? It is nothing but number density. Number density is nothing but number of turns per unit length. Number of turns per unit length. The formula it is nothing but n is small n is equal to capital N by total length of the solenoid. So that it is called as number of turns, or number of turns per unit length, or it is called as number density. So you can write it as number of turns per unit length. So that is n by L. So அப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஒரு solenoidல ஒரு magnetic field எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, it is mu naught times of n into I. So this is the way we can find the magnetic field in the solenoid. இப்போ நம்ம solenoid அப்படின்றத எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 dimensional அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 3-dimensional solenoid, that is called toroid. Toroid அப்படின்றது என்னன்னு சொன்னோம், toroidal solenoid. எப்படி சொல்லலாம், toroidal solenoid அப்படின்னு சொல்லலாம். இப்போ எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, என்ன சொன்னேன், that is 3-dimensional wire. So how it is arranged அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if this is solenoid அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, so here it is normally connected. இங்க இருந்து என்ன ஒரு வயர் வந்து so this is in, this is out. So this is the way it is connected. It is called toroidal solenoid, or you can call it as toroid. அப்ப இதுல எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, எப்படி solenoidக்கு எடுத்தோமோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கும் என்ன எடுக்க போறோம், ஒரு கிராஸ் செக்ஷனல் வியூ எடுக்க போறோம். அந்த கிராஸ் செக்ஷனல் வியூவுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்க்க போறோம். அப்போ இதுல எத்தனை இருக்குன்னு சொன்னோம், 3 பாயிண்ட் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஹியர், செகண்ட் இஸ் ஹியர், தேர்ட் பாயிண்ட் ஹியர். இதே மாதிரி நம்ம 3 பாயிண்ட் எடுத்து தான் நம்ம என்ன பண்ண போறோம், we are going to derive the equation for magnetic field. அப்போ நான் இதை டயக்ராம் போடுறேன். So this is inside, right? This is second one. So நான் இப்போ வரைஞ்சிருக்கிற எந்த பாட்டு, இதுவும் தான் வரைஞ்சிருக்கேன், ரைட் தானா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3க்கும் நம்ம டிஃபரெண்ட் ரேடியஸ் ஆர் டிஃபரெண்ட் டிஸ்டன்ஸ்ல நம்ம என்ன எடுக்க போறோம், we are going to take up the line element. So first one என்ன பண்றேன் நான், so this is nothing but first point. So where we are going to find the magnetic field inside. இந்த இடம் என்ன இருக்கும், no material is available. This space is called as free space or open space அப்படி சொல்லலாம். So இதோட distance R1, radius R1 அப்படின்னு எடுக்கிறேன். So second எங்க எடுக்கிறேன், இதுல எடுக்கிறேன், ரைட்டா? So this is second point, right? இதோட radius என்ன எடுக்கிறோம், R2. This is R2. மூணாவது பாயிண்ட் நான் எங்க எடுக்கிறேன்னு பாருங்க, it is outside the solenoid. Outside the solenoid, this is third one. So அப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம், அப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but R3. It is nothing but R3 ன்னு எடுக்க போறேன். இந்த 3 டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ்ல we are going to find the
magnetic field. We are going to find the magnetic field. அப்போ what is it? First என்ன எடுக்கிறோம் பாருங்க. For the point lies interior to the toroid. Interior to the toroid அப்படின்னு சொல்றோம். அப்போ அதுக்கு first நான் என்ன எழுதுறேன் அப்படின்னு பாருங்க. For the point interior to the toroid. Interior to the toroid. Interior to the toroid அப்படின்றது என்னது? Nothing but நம்ம இங்க எடுத்திருக்கிற இந்த first radius, இந்த part, right? அப்போ என்ன சொன்னாங்க? There is no current is flowing. Therefore, அப்போ இந்த இடத்துல what is the length of the loop? That is, I am taking it as L1. L1 is equal to என்ன வரும்? Radius is R1. Therefore, it is 2 pi R1. So, according to Ampere circuital law, என்ன எழுதலாம்? B1 L1 is equal to, இங்க என்ன இல்லை already? No current is flowing. Therefore, here I is equal to 0. Therefore, என்ன வந்துடும்? நீங்கள் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணாலும் இங்கே ரைட் சைடு 0. Therefore, B is equal to, that is B1 is equal to 0. அப்போ என்ன அர்த்தம்? When there is no flow of current or when the space is open, no material is available, the magnetic field is equal to 0. Second, எங்கே போகிறோம்? On the toroid or inside the toroid. That is inside. Inside உள்ள. Inside the toroid. அப்போ inside the toroid அப்படின்னா என்ன சார் வரும்? So already radius எவ்வளோ? R2. Therefore, L2 is equal to 2 pi R2. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? Third outerல இருக்கிறதுனால we can take it as 2 pi R. So here the current I is flowing. அப்போ என்ன எழுதலாம்? B2 into 2 pi R is equal to mu naught into I. Therefore, B2 is equal to mu naught I by 2 pi R. Mu naught I by 2 pi R. This is nothing but magnetic field inside the toroid. Because here inside the toroid சொல்றேன்னா அங்க என்ன இருக்கும்? மெட்டீரியல் இருக்கும், flow of current இருக்கும். So that I marked it as mu naught I by 2 pi R. Third எங்க பார்க்க போறோம்? Outside the toroid. Outside the toroid. So here it is third one. எங்க எழுதலாம்? Point interior to the toroid மாதிரி இங்க எழுத போறோம். Point exterior to the toroid. Point exterior to the toroid. இதை நீங்கள் இன்னும் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா என்ன பண்ணி இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கலாம், இதை எஸ்ன்னு எடுத்துக்கலாம், வெளியே இருக்கக்கூடிய பாயிண்ட்டை கியூன்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல, ரைட்? அப்போ இங்கே நான் போகிறது இங்கே பி, இங்கே எஸ், இங்கே கியூ. அப்போ வெளியே என்ன இருக்கும்? ஸோ B3 L3 is equal to 2 pi R3ன்னு கொடுத்துடலாம். வேறஸ் ஆஸ் லைக் இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் I is equal to 0. அப்போ என்ன வந்துடும்? B3 equal to 0. B3 equal to 0. அப்போ டொராய்டு அப்படின்றது எத்தனை இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்துருக்கோம்? 3 இடத்துல பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டீரியர் டு த டொராய்டு, ஆன் தி ஆர் இன்சைட் த டொராய்டு. தேர்ட் ஒன் இஸ் எக்ஸ்டீரியர் டு த டொராய்டு. ஸோ B1 is equal to B1 and B3 equal to 0. B2 is equal to mu naught I by 2 pi R. நமக்கு ஒரு டவுட் வரலாம், சார் இந்த டொராய்டு அப்படின்றது ப்ராக்டிக்கலாக எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலி திஸ் டொராய்டு ஆர் யூஸ்ட் இன் தெர்மோநியூக்ளியர் பவர் பிளான்ஸ். நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸில் இது யூஸ் பண்ணுறோம். தெர்மோநியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்னா அதில் என்ன சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் டொராய்டு ஆக்ட்ஸ் அஸ் தி மேக்னெட்டிக் கண்டக்டர். Magnetic, that is, it is nothing but it is used to store the magnetic energy. Magnetic conductor எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, for the fusion of plasma. For the fusion of plasma in thermonuclear reactors. Thermonuclear reactorsலாம் இந்த டொராய்டு அப்படின்றது யூஸ் பண்றாங்க. அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோகோமேக் அப்படின்னு சொல்லுவாங்க. டோகோமேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோம்? ஆம்பியர் சர்க்யூட் லா அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். Applications of ampere circuit law is nothing but solenoid and toroid. Solenoid அப்படின்றது என்னன்னு சொன்னோம்? It is nothing but copper wire, insulated copper wire is wound closely in the form of helix that forms solenoid அப்படின்னு சொன்னோம். So solen plus yard. Solen அப்படின்னா pipe, yards அப்படின்னா coil, right? So that is solenoid. Solenoid நம்ம என்ன பண்ணோம்? ஒரு cross sectional view எடுத்தோம். அதில் என்ன பண்ணோம்? ஒரு small line segment எடுத்தோம். ஒரு rectangular ABCD என்ற loop எடுத்தோம். அதை வச்சு we have derived equation, we got magnetic field as mu naught Ni. அதே மாதிரி toroid அப்படின்னு என்ன சொன்னா, toroid is nothing but toroidal solenoid. So this is actual structure of the toroid. So இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? Again we have taken a cross sectional view. அதில் என்ன பண்ணியிருக்கோம்? 3 பாயிண்ட். P வந்து point P which is nothing but interior to the toroid. S is inside the toroid. Q is again point exterior to the toroid. 3க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? magnetic field கண்டுபிடிச்சிருக்கோம். So magnetic field எங்க வரும்?
Point interior to the toroid, exterior to the toroid, magnetic field equal to 0, whereas inside the toroid it is mu naught I by 2 pi r. இதோட practical application of toroid அப்படின்றது என்னது? It is used as a magnetic conductor for the fission of plasma in thermonuclear reactor. அதுக்கு பேரு tokamak அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ இதுதான் வந்து ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவும் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் கிளியராக பிடிச்சிருந்ததுன்னா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.